தமிழ்நாட்டில் இந்த ஆண்டுக்கான முதலாவது ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், என்னென்ன ஏற்பாடுகளாம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அங்கு செய்யப்பட்டிருக்கு? லவண்யா, தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் பெருமைக்குரிய மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்கிறது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாவட்டத்தில் தான் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தொடங்கும். அதன்படிதான் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் புத்தாண்டும் மற்றும் அந்தோனியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று காலை தொடங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை காளையர்கள் உள்ளிட்டோர் ஏற்றுட்டாங்க. மேலும் இதுல பங்கு பெற்ற இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வச்சாங்க. இதுக்கு முன்னதாகவே அடைக்கல மாதா கோயில் காலை மேலதாரம் முழங்க ஊர்வலமாக வாடிவாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டது. மேலும் பாதிரியாரின் பிரார்த்தனையோடு வாடிவாசல் அந்த கோயில் காலை அவிழ்க்கப்பட்டு விட்டது. இதன் பின்னர் வரிசையாக வாடிவாசல் காளைகள் அவிழ்க்கப்பட்டு வருகின்றன. இந்த ஜல்லிக்கட்டுல தொடர்ச்சியா வீரர்கள் தங்கள் திறமையை காட்டும் வகையில் காளைகளை அழைக்கும் வராங்க. தற்போது 7 சுற்றுகளாக இந்த போட்டியானது நடைபெற உள்ள நிலையில முதல் சுற்று போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக கந்தரக்கோட்டை பகுதியில் உள்ள தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.